Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் என் புக்கை வந்து கிழித்தான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் என் புக்கை வந்து கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அவன் என் புக்கை கிழிச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது பாருங்க. ஆல்ரெடி கிழிச்சாச்சு, கிழித்தான். ஓகே, கிழிக்கிறான் அப்படின்னா அது பிரசன்ட், கிழித்தான் அப்படின்னா அது பாஸ்ட். ஓகே, அப்போ கிழிக்கிற செயல் இங்க நடந்திருக்கு, மெயின் வெர்பும் வந்திருக்கு, ஒரு செயல் நடக்குது. என்னது? கிழிக்கிற செயல் வந்து நடந்திருக்கு. அப்போ கிழிக்கிற செயல் நடக்குது, அந்த வெர்போடயே முடியுது பாருங்க, கிழித்தான். அப்ப இது வந்து என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அந்த வெர்போடயே முடியுது, கிழித்தான். அப்ப அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதணும். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அவன். ஓகே, ஒரு செயலை யார் பண்றாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். அப்ப இல்ல அவன் தான் என்னது? புக்கு கிழிச்சிட்டான், அவன் என் புக்கு கிழித்தான். அப்போ இல்ல சப்ஜெக்ட் இது அவன், அவன் தான் ஹி. அடுத்து கிழிக்கிறதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? கிழித்தான். அந்த கிழிக்கிற செயல் தான் நடக்குது. ஓகே, அப்போ கிழிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tear. ஓகே, கிழிக்கிறதுக்கு tear. இது அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? tore. tore. ஓகே, he tore. அடுத்து என் புக்கை, அப்போ my book. அவன் என் புக்க கிழிச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு he tore my book. ஓகே, அடுத்து பேப்பரை வந்து கிழிக்காத. நம்ம சொல்லுவோம்ல, பேப்பரை கிழிக்காத அப்படின்னு. அது எப்படி சொல்றது? பேப்பரை கிழிக்காத இல்ல வந்து எந்த சப்ஜெக்டுமே கிடையாது, நம்ம வந்து சாதாரணமா சொல்றோம் பேப்பரை கிழிக்காத அப்படின்னு. அப்போ சப்ஜெக்ட் வரல, அப்ப இல்ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? பேப்பரை கிழிக்காத அப்படின்னு சொல்லும்போது அந்த வெர்ப்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ கிழிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tear. ஓகே, கிழிக்கிறதுக்கு tear. அது இது கிழிக்காத அப்படின்னு நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப என்ன வரணும்? don't. don't tear. don't tear. அடுத்து எது கிழிக்காத? பேப்பரை. அப்போ the paper. அப்போ பேப்பரை கிழிக்காத அப்படின்னு சொல்லணும்னா don't tear the paper. நெக்ஸ்ட் பாருங்க, நான் என் அக்கா வீட்டில் இருக்கிறேன், நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து என் அக்கா வீட்டுல இருக்கேன், நான் உனக்கு பிறகு கால் பண்றேன், அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து இல்ல ரெண்டு நிகழ்வு இருக்கு, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்வா எழுதுவோம். ஓகே, நான் என் அக்கா வீட்டில் இருக்கிறேன். அப்போ பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம் இருக்கிறேன். என் அக்கா வீட்டில் இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட், இருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட். ஓகே, அடுத்து இன்னொன்னு பாருங்க, இல்ல வெர்ப் வந்திருக்கா? நான் என் அக்கா வீட்டுல இருக்கிறேன், அப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்ணி பேசுற இடத்துல நான் அங்க இருக்கேன், அவ அங்க இருக்கா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நான் சென்னையில இருக்கேன், நான் வீட்டுல இருக்கேன், நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்ற இடத்துல அங்க மெயின் வெர்பும் வராது. ஓகே, அப்ப மெயின் வெர்பு வராத பட்சத்துல நம்ம என்ன பி வெர்ப தான் மெயின் வெர்பா இருக்கணும். அப்போ நான் என் அக்கா வீட்டில் இருக்கிறேன், அப்போ என்னது? பி வெர்ப் தான் அங்க மெயின் வெர்பா வரும். அப்ப இல்ல எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் வரணும். மெயின் வெர்பா என்ன வரும்? பி வெர்ப். அப்போ பி வெர்ப்ல என்ன வரும்? இருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட். பிரசன்ட்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? am, is, are. இதுல பிரசன்ட்ல வந்து ஐ வந்தாலே am தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ வந்தா am தான் வரும். am வந்து வேற எதுக்குமே வராது, ஐக்கு மட்டும்தான் வரும். ஐ am. அடுத்து என்ன வரணும்? ஐ am அப்படின்னா நான் இருக்கிறேன். ஓகே, நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ am. எங்க இருக்க? ஏன் அக்கா வீட்டில். ஓகே, ஏன் அக்கா வீட்டில். அப்போ இங்க என்ன? at
my sister's house. இதுல அச்சு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து என் அக்கா வீட்டில் இருக்கிற இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி நான் அங்க இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன், நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன், அடுத்து நான் வீட்டுல இருக்கேன், இப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி நான் அங்க இருக்க இங்க இருக்க அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அட் யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து என் அக்கா வீட்டில், மை சிஸ்டர் ஹவுஸ். ஓகே. அட் மை சிஸ்டர் ஹவுஸ் அப்படின்னா என் அக்கா வீட்டில். நெக்ஸ்ட் பாருங்க, நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். பிறகு கால் பண்றேன். அப்போ இது என்னது? ஃபியூச்சர்ல நான் கால் பண்றேன். அந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே. பிறகு கால் பண்றேன். அப்ப இது என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதலாமா? இது வந்து என்னது? பிறகு அப்படின்னா அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறதுனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இல்ல பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல வந்து என்னது? கால் பண்ற மெயின் வெர்ப் இருக்கு. ஓகே. அப்போ பாருங்க, சப்ஜெக்ட் ஐ, நான். அடுத்து என்ன வரணும்? வில் வரணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி இந்த வில் சேர்ப்போம். ஓகே. வில். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். கால் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல கால் தான். கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கால். ஐ வில் கால். நான் கால் பண்றேன். யாருக்கு? உனக்கு. யூ. அடுத்து எப்போ? பிறகு, லேட்டர். லேட்டர், ஆஃப்டர்னு சொல்லுவோம். ஓகே. பிறகு அப்படின்னா லேட்டர்னு சொல்லுவோம், ஆஃப்டர்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். சேர்த்து சொல்லுங்க. நான் என் அக்கா வீட்டுல இருக்கிறேன், நான் உனக்கு பிறகு கால் பண்றேன். ஐ அட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ், ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் என் அக்கா வீட்டுல இருந்தேன், அதனாலதான் என்னால் உன் காலை வந்து அட்டன் பண்ண முடியல. நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து என் அக்கா வீட்டுல இருந்தேன், அதனாலதான் உன் காலை வந்து என்னால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ அதை எப்படி சொல்றது? பாருங்க, நான் என் அக்கா வீட்டில் இருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட். இந்த நிகழ்வை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே. அப்ப இது எப்படி எழுதணும்? இருந்தேன். பாருங்க, இருந்தேன் பாஸ்ட், கடந்த காலத்துல நடந்தது. இருந்தேன் நடந்து முடிஞ்சது. ஓகே. அப்போ பாஸ்ட். அடுத்த பிரசன்ட்னா இருக்கிறேன். அப்ப நம்ம இங்க என்ன நிகழ்வு இருக்கு? இருந்தேன். பாஸ்ட பற்றி நம்ம பேசுறோம். அப்ப இல்ல எப்படி எழுதணும்? நான் என் அக்கா வீட்டில் இருந்தேன். அப்போ ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்னது? பி வர்ப தான் மெயின் வர்பா நம்ம சேர்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? நான், சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? பி வர்ப். இல்ல பி வர்ப் என்ன வரணும்? இருந்தேன். அது வந்து என்னது? பாஸ்ட். பாஸ்ட்னா வாஸ், வேர். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் வரும். அப்ப ஐ வந்தாலே வாஸ் தான் வரும். ஓகே. அப்போ ஐ வாஸ். பிரசன்ட்னா ஐ ஆம். பாஸ்ட்னா ஐ வாஸ். ஓகே. ஐ வாஸ், நான் இருந்தேன். எங்க? என் அக்கா வீட்டில். அப்ப இல்ல என்ன வரணும்? ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி அந்த வீட்டில், ஹாஸ்பிட்டலில் அப்படி நான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும்? அட். அட் மை sister's house. Okay. I was at my sister's house அப்படின்னா நான் என் அக்கா வீட்டில் இருந்தேன். அதனாலதான் என்ன பண்ண? அதனாலதான் என்னால் காலை வந்து அட்டன் பண்ண முடியல. அப்போ அதனால்தான். அது எப்படி எழுதுறது? That's why. That's why. அதனால்தான். ஓகே. என்னால் உன் காலை வந்து அட்டன் பண்ண முடியல. அப்போ சப்ஜெக்ட் என்ன? என்னால். என்னால்னா ஐ. ஐ. அடுத்து என்ன வரணும்? அடுத்து உள்ளத பாருங்க. இது வந்து சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து உன் காலை வந்து அட்டன் பண்ண முடியல.
ஒரு செயலை நம்மளால முடியல, செய்யக்கு முயற்சி பண்ணுவோம், ஆனா என்ன நம்மளால செய்ய முடிஞ்சிருக்காது. அப்போ செய்ய முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன யோசிப்போம்? couldn't. முடியல அப்படின்னா couldn't. I couldn't. என்னால் முடியல. எதுக்கு முடியல? உன் காலை அட்டன் பண்ண. அப்போ அடுத்து verb எது? அட்டன் பண்றது. இங்க இந்த மாடல் verbs வந்தாலே அடுத்து வர verb வந்து எப்பவுமே V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, I couldn't attend என்னது? உன் காலை. அப்போ your call. அப்போ I couldn't attend your call அப்படின்னா என்னது? என்னால் உன் காலை வந்து அட்டன் பண்ண முடியல. அப்ப நான் என் அக்கா வீட்டில் இருந்தேன், அதனால்தான் என்னால் உன் காலை வந்து அட்டன் பண்ண முடியல. I was at my sister's house. That's why I couldn't attend your call. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என் மொபைல் வந்து என் பேக் உள்ள இருக்குது. என் மொபைல் வந்து என் பேக்ல இருக்கு. இப்போ பேக்குள்ள அப்படின்னு சொன்னாலும் பேக்ல இருக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, ரெண்டுமே என்னது? பேக் உள்ளாடிதான் இருக்கும். அப்ப நம்ம சாதாரணமா சொல்லும்போது என் மொபைல் வந்து என் பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யாராவது உங்ககிட்ட கேட்பாங்க, உன் மொபைல் எங்க? உன் மொபைல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்போமா? என் மொபைல் என் பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லுமா? அதுதான். அப்ப பாருங்க, என் மொபைல் என் பேக்ல இருக்கு, என் பேக் உள்ள இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். அப்போ பாருங்க, என் மொபைல் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்டா என்ன எடுக்க போறோம்? என்னுடைய மொபைல். அப்போ மொபைல்ங்கிறது என்னது? ஒரு நவுன். ஓகே, நவுனை தான் நம்ம சப்ஜெக்டா எடுக்க போறோம். அப்போ மை மொபைல். மை மொபைல். அடுத்து என்ன வரணும்? என் மொபைல் என் பேக்ல இருக்கு. இப்போ அது இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப இல்ல வந்து என்னது? எந்த மெயின் வெர்புமே வராது. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப். மை மொபைல் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன வரணும்? இருக்கிறது. பாருங்க, நம்ம பிரசன்ட்ல தான் சொல்றோம். என் பேக் உள்ள இருக்குது. அப்ப பிரசன்ட்ல சொல்லும் போது am, is, are இந்த மூணுல ஒண்ணு. இதுல ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி சப்ஜெக்ட் வந்து ஒன்னே ஒண்ணு சிங்குலர் நவுன் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். அப்ப இங்க என்ன வரணும்? இஸ். ஓகே, அடுத்து என்ன வரணும்? என் பேக்ல, என் பேக்குள்ள அப்படின்னு சொல்றோம். அப்போ இன் மை பேக். இன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ பேக்னா அந்த பேக்குள்ளாடிதான் இருக்கும் தானே, சுற்றி கவர் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சுற்றி கவர் பண்ணிருக்கோம், அதுக்கு உள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள செடி இருக்கு, பெட்டிக்குள்ள செடி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த பெட்டிக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது அங்க இன் யூஸ் பண்ணணும். இப்படி ரூமுக்குள்ள நான் இருக்கேன், அப்போ அந்த ரூமுக்குள்ள, ரூம்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க இன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இன்னுனா சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்க இன் யூஸ் பண்ணணும். அப்போ என் மொபைல் என் பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? மை மொபைல் இஸ் இன் மை பேக். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என் மொபைல் அங்க இருக்கிறது. உன் மொபைல் எங்க? என் மொபைல் வந்து அங்க இருக்குது அப்படின்னு சொல்லுமா? என் மொபைல் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லும். அது எப்படி சொல்றது? பாருங்க, அங்க இருக்கிறது பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். இருந்தது அப்படின்னா அது பாஸ்ட், இருக்கிறது பிரசன்ட். அடுத்து என்ன பாருங்க, இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. நம்ம வந்து அந்த மொபைல் இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். அப்படின்னா அங்க என்ன வரணும்? பி வெர்ப் தான் மெயின் வெர்பா வரும். அப்ப இங்க பாருங்க, ஏன் மொபைல். அப்போ மை மொபைல் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். சப்ஜெக்டா என்ன எடுத்திருக்கோம்? மை மொபைல். ஒரே ஒரு மொபைல தான் மென்ஷன் பண்ணி பேசுறோம், அதுவும் இது பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். ஓகே, மை மொபைல் இஸ். என் மொபைல் இருக்கிறது. எங்க? அங்க. அங்கன்னா த. ஓகே, மை மொபைல் இஸ் தேர் அப்படின்னா என் மொபைல் வந்து அங்க இருக்குது. என் மொபைல் மேசையில் இருக்குது. என் மொபைல் வந்து மேசையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேசை, அந்த மேசைக்கு மேல நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். மேசையில். ஓகே, மேசைக்கு மேல. அப்போ ஒரு சர்ஃபேஸ், ஒரு பரந்த பரப்புக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னா
நம்ம என்ன சொல்லணும், அங்க ஆன் யூஸ் பண்ணணும். பாருங்க என் மொபைல், அதுக்கு மை மொபைல் இருக்கிறது. அப்போ பிரசன்ட்ல நம்ம சொல்றோம் மை மொபைல் இஸ், என் மொபைல் இருக்கிறது எங்க, மேசையில், ஆன் த டேபிள். அப்ப ஆன் எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு பரந்த சர்ஃபேஸ், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, ஒரு பரந்த பரப்புக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அங்க அது வந்து டச் ஆகி இருக்கும். மேசையில அது டச் ஆகி தானே இருக்கும் மொபைல். அப்போ அதுக்கு மேல ஒண்ணு டச் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அது சுற்றி கவர் ஆயிருக்காது. சுற்றி கவர் ஆகி இருந்து அதுக்குள்ள இருக்குன்னா இன் யூஸ் பண்ணணும். சுற்றி கவர் ஆகாம ஒரு பரந்த பரப்புக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ மை மொபைல் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, என் மொபைல் வந்து மேசையில இருக்குது. நெக்ஸ்ட் மேசையின் மேல். ஓகே, மேசையின் மேல்னு மென்ஷன் பண்ணலாம். மேசையின் மேல், மேசையில் இருக்கு, மேசையின் மேல் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, நான் இதை உனக்காக வாங்கினேன். நான் இதை வந்து உனக்காக வாங்கினேன் அப்படின்னு. வாங்குகிறேன் அப்படின்னா அது பிரசன்ட், வாங்கினேன் அப்படின்னா அது பாஸ்ட். அடுத்து பாருங்க, வெர்ப் வந்திருக்கு, வாங்கக்கூடிய செயல் வந்து நடந்திருக்கு. அப்ப மெயின் வெர்பு வந்திருக்கு, அந்த மெயின் வெர்போடயே முடியுது பாருங்க, வாங்கினேன். ஓகே, அப்ப அந்த வாங்கினேன் மெயின் வெர்போடயே முடியுது அப்படின்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி வெர்ப் வரணும், அந்த வெர்ப் வந்து V2 ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப நான் இது உனக்காக வாங்குவேன், வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை, பையோட பாஸ்ட் என்னது, V2 ஃபார்ம், பார். ஐ பாட், நான் வாங்கினேன், எது, இதை, இதைனா திஸ். அடுத்து யாருக்காக, உனக்காக, அப்போ ஃபார் யூ. ஃபார் எதுக்கு போட்டிருக்கோம், அந்த காக, இந்த காக அப்படின்னா ஃபார். ஓகே, ஃபார் யூ, உனக்காக. அப்ப நான் இதை உனக்காக வாங்கினேன் அப்படின்னா ஐ பாட் திஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட் பாருங்க, என் மொபைல் அம்மாவிடம் உள்ளது. என் மொபைல் வந்து அம்மா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என் மொபைல் அம்மா கிட்ட இருக்கிறது அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.